கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும். வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன இன்வெஸ்டிங்கில், ஷேர் மார்க்கெட்டில் அந்த மிஸ்டேக்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் ஆல்சோ 2025 ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி இருக்கணுங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு நம்மளுடைய இயர் அண்ட் மீட் இருக்குது. சென்னையில் அந்த மீட் நடக்க போகுது. அந்த மீட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்கள் இந்த கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ கமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. லிமிடெட் சீட் தான் அவைலபிள். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பேலன்ஸ் இருக்கவங்க நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. நம்ம சனிக்கிழமை மத்தியானம் மீட் பண்ணுவோம். அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 25 ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு 25 ஸ்டாக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நம்ம கலந்து கட்டி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங், அதுக்கப்புறம் காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக், அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஐபிஓ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரைட் இஷ்யூ மூலமாக கிட்டத்தட்ட 3,09,772 கோடி ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ஹையஸ்ட்டு. 2021 பார்த்தீங்கன்னா 1,88,000. அதில் என்னென்னா, அந்த டைமில் ரிலையன்ஸ் 53,000 crores ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால் அது அவ்வளோ பெரிய லெவலில் ஜம்ப் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த வருஷம்தான் இந்த பெஸ்ட் ஃபிகர் சோஃபார் அச்சீவ் பண்ணதை கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐபிஓ பார்த்தீங்கன்னா 1.6 lakh crores அண்டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1,30,000 crores. ஒரு ரைட்ஸ் இஷ்யூ பார்த்திங்கன்னா ஒரு 18,000 crores அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நவ் வி ஆர் ரீச்சிங் ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் 6-7% ஆஃப் த பீப்புள் தான் இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நினச்சி பாருங்கள். அண்டு இன்னும் ஒரு 20% ஆஃப் த பீப்புள் ஆர் 30% ஆஃப் த பீப்புள் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணால் எந்த லெவலுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் வரும் அப்படின்னு பாருங்கள். அண்ட் எவ்வளோ லெவல் ஆஃப் ஐபிஓ வரும் பாருங்கள். அப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி 5th பொசிஷனில் இருக்கோம். இன்னொரு 2-3 இயர்ஸில் 3rd பொசிஷனுக்கு போக போகிறோம் நம்ம ஜிடிபி வைஸ். அப்போ அந்த 3rd பொசிஷனுக்கு போகணுன்னா நம்ம நம்ம டெஃபினட்டாக அந்த ஐபிஓலாம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஐபிஓஸு, வேல்யூ எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அண்டு நோ டவுட் இதனால தான் நம்ம இந்த டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அண்டு எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்களும் அப்புறமேல டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் தான் இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். அது எவ்வளோ உண்மைங்கிறது இந்த டேட்டாலேருந்து நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஸோ சச் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் அதே சமயத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற டாப்பிக்கை வச்சு தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே. ஸோ காமனாக நீங்கள் பார்க்குற மிஸ்டேக்ஸ் எல்லாருக்கிட்டையும் காமனாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் மேகசீன்ஸு இல்லாட்ட டிவி அந்த இதை பார்க்குறத மட்டும் நிறுத்திக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே. பட் ரியல் ட்ரெஷர் எங்கே இருக்குன்னா புக்ஸில் கூட இருக்குது. நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்னுடைய கன்சிஸ்டன்சி லேக்கிங்காக இருக்குது. நேற்று கூட வீடியோவில் போட்டிருந்தேன். அதை இன்னமேல் கன்சிஸ்டன்ட் ஆக்கிடுவேன். அது அஷூரன்ஸ் ஐ கேன் கிவ். அதனால் இந்த புக்ஸ் ரீடிங், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை சொல்கிற புக்ஸை எடுத்து நிறைய படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய இதை வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. யூடியூப்லேயே நிறைய திங் அவைலபிள். அதில் ஒரு ஸ்னாப்ஷாட் நமக்கு கிடைக்கும். அப்புறமேல அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்புறமேல அடுத்த லெவலுக்கு போய் புக்ஸ் வாங்கலாம். பட் புக்ஸ் வாங்குறது பெட்டர். அண்டு அதை கிண்டில் அந்த மாதிரி இதுலேயே வாங்கிக்கலாம். ரொம்ப சீப்பராகவும் இருக்கும். அண்ட் அது நிறைய டீச் பண்ணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் புக்ஸ்லேருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதனால் அது பண்ணியாகணும். அதுதான் நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது. புக்ஸு படிங்க, ரிலேட்டட் டு ஃபைனான்ஸு அண்ட் ரிலேட்டட் டு மார்க்கெட்டு. சம்வாட் ஓல்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. தெர் இஸ் லாஸ்ட் செஞ்சுரி, அமெரிக்காவில் நிறைய புக்ஸ் இருக்குது. லாஸ்ட் செஞ்சுரியில் எழுதின புக்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இருந்தால் கூட அது கூட இட் வில் டீச்.
நிறைய லெசன்ஸ் வில் டீச். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எடுத்து படிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, பட் ஆனால் உங்கள் சுற்றி இருக்கவங்களாம் கற்றுக்கிட்டுருக்காங்களா பாருங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. ஏன்னா அவங்க வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணுவாங்க, இது ஒரு ஸ்பெக்குலேஷன், இதை அவாய்ட் பண்ணு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கும் டீச் பண்ணுங்கள், இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் கிடையாது, இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற இடம். அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து இதில் வந்து ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து இதில் வந்து என்ன தெரியுமா, 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று வந்து நாட் ஓன்லி பீட்டிங் த இன்ஃப்ளேஷன், அப்புறம் நீங்கள் கூட ஜெயிக்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து உங்களுக்கு மட்டும் வச்சுக்காம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணி உங்கள் ஜேர்னிலேயே அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா அது வந்து இன்னும் ஜாஸ்தி சக்ஸஸ் கொடுக்கும். அது வந்து 100% ஷுவர். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. நேற்று வீடியோவில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ஏஷியன்ஸ் எல்லாமே அகடமிக்லி நல்லா இருப்பாங்க, வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க, பட் இன்னோவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு இல்லை, ஆனால் அவங்க வந்து இன்னோவேஷன்ஸில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த அகடமிக்கலி நல்லா இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு பெட்டர்மெண்ட் பண்ணும்ல. ரைட். ஆக்சுவலாக வந்து அகடமிக் சக்ஸஸ் தான் ரொம்ப குறிக்கோளாக வந்து நம்ம ஏஷியன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதனால் இதுலேயே இதுலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கன்ஸ் என்ன அப்படின்னா இனோவேஷன், ரிசர்ச்சு, இல்லாட்ட தானே புதுசாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் நான் சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஏன் வந்து ஏஷியன்ஸ் வந்து இதை பர்சீவ் பண்ணுறாங்க அகடமிக் எக்ஸலன்ஸ் அப்படின்னா, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விரும்பலை, ஃபெயிலியர் சந்திக்க விரும்பலை. அதாவது தோல்வியை கண்டு அவங்க பயப்படுறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அங்கே வந்து இன்னோவேஷன் போனாலோ ரிசர்ச் போனாலோ அவங்கள அட்டெம்ப்ட் எல்லாம் சக்சீட் ஆகுது. நிறைய ஃபெயிலியர் மீட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃபெயிலியர் எவன் மீட் பண்ணிகிட்டே இருக்கானோ அதே சமயத்தில் விட்டு கொடுக்காம திருப்பி பர்சிஸ்டண்ட்டாக அது பர்சீவ் பண்ணிகிட்டு இருக்கானோ அவன் தான் சக்சீட் பண்ண போகிறான், அந்த பர்சன் தான் சக்சீட் பண்ண போகிறான். அதனால வந்து நம்மளும் அதை அடாப்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட அத்தனை ஸ்டாக்ஸும் நான் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்ச தப்பு. சில ஸ்டாக்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண தான் மிஸ்டேக்ஸ் ஆகும். அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது வந்து எங்கர் த பெட்டர். அதனால் அதை விட்றாதீங்க. எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்ப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபெயிலியர் ஆனால் அதுக்கு துணிச்சல் வேணும், அதை சந்திக்கிறதுக்கு மனம் வேணும், அது தைரியம் வேணும். அதை ட்ரை பண்ணுங்கள். தோல்வி வரும்போது தான் நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி சக்சீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து நான் காமனாக இருக்கிற மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பயந்துட்டு ஆகா இருக்கிற மணி போயிடுமோ அது போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டே வந்து செயல்படாமல் இருப்போம். நல்லா ப்ராஃபிட் இருக்கும்போது கூட அதை விற்காமல் சரி இன்னும் ஜாஸ்தி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கப்ப அது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப அப்போ வந்து ஆகா விற்றுருக்கலாமே அப்படிங்கிற பரவலான அந்த இது இருக்குது. அதனால் இதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு தைரியமாக செயல்பட்டு ஆகணும். அதனால ஒரு தோல்வி வந்துச்சுன்னா கவலைப்படக்கூடாது. ஏன்னா பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, பிளென்டி ஆஃப் ஐபிஓஸ் வரப்போகுது, பிளென்டி ஆஃப் புது கம்பெனியாக வரப்போகுது. அதெல்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுலேயும் ஒரு கிரேட் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தோல்வியை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். தோல்வியை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கரெக்டு. பட் ஏன் தோல்வியை கண்டு பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மேஜராக இருக்கிறது எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்கானமி தான். அதாவது நிறைய பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுலேருந்து ஒரு பணத்தை சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிற அந்த ரிஸ்க் அப்பிட்டேட்டுங்கிறது ஜென்ரலாகவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மந்த்லி சேலரி வாங்குகிறோம், இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்பொழுது அது கம்மியாக தான் இருக்கும். பட் பிஸ்னஸ் பீப்புள்னு வரும்பொழுது அவங்க அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுப்பாங்க. ஏற்கனவே பணம் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து யாருன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்க்குற ஆட்களில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மைண்ட் செட் எப்படி கொண்டு வர்றது, எப்படி அதுக்குள்ளே அந்த ஜேர்னிக்குள்ளே வர்றது?
இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து நல்ல குட் கொஸ்டின் கூட சொல்வேன். உலகத்தில் இருக்க ஒரு 100 பணக்காரர் எடுத்து பாருங்களேன். அந்த 100 பணக்காரில் பார்த்தீங்கன்னா 85 பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு 15 பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் இந்த பேலன்ஸ் 5% யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த ஸ்டார்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் டேலண்டட் பீப்புளாக இருப்பாங்க அவங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த 100 பேரில் அந்த 100 பேர் இப்படி தான் இருக்குது. பட் அதில் கூட ஒருத்தர் கூட அந்த எம்ப்ளாயியாக இருந்து சக்சீட் பண்ணவங்க இருக்கவே மாட்டாங்க அது. ஓகே. ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் செட்டு என்னன்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த உடனே யூஆர் அ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. ஸோ யூ ஆர் ஆல்சோ ஏ பிஸ்னஸ் மேன். அப்போ பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கிற முதல் இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா, இந்த ஐடியா. என்ன ஐடியா அப்படின்னா, என்னாலையும் சக்சீட் பண்ண முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும், அதனால் நானும் வெற்றி பெறுவேன் அப்படின்னு அந்த குறிக்கோளை வந்து ஃபஸ்ட்டு மனசில் எடுத்துக்கணும். அப்புறமேல் வந்து அந்த ஃபெயிலியர் கண்டு அஞ்சவே கூடாது. எந்த பிஸ்னஸ் மேனும் ஃபெயிலியர் கண்டு அஞ்சுனாங்கன்னா அவங்க பிஸ்னஸில் இருக்க முடியாது. அதனால் அவங்க ரிஸ்க் டேக்கிங்காக தான் இருப்பாங்க. அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதுதான் வந்து இந்த ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு வந்தாலே யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன். லாங்கர் வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக நடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் மேனோட ஹால்மார்க்கே அதுதான், டேக்கிங் எ ரிஸ்க்கு அண்டு டேக்கிங் எ ஃபெயிலியர். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் அதுலேயும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் சக்சீட் பண்ண முடியும். ஓகே. அடுத்து எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் அப்படிங்கிறத தாண்டி நான் பண்ண மிஸ்டேக்குக்காக இதை நான் வந்து கேட்குறேன். ரீபேலன்ஸ் பண்ணுறது வந்து நான் விட்டுட்டேன்னா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, 26,000க்கு மேலே நிஃப்டி போகும்போது ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து நான் பண்ணலை. ஸோ இந்த ரீபேலன்ஸ் பண்ணுறதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம்ல, இதை எப்படி சார் தடுக்கிறது? ரைட். நானே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நானே சொல்லிகிட்டு இருந்தேன், இது டைம் டு ரீபேலன்ஸு. அண்ட் எஸ்பெஷலி அந்த எலெக்ஷன் டைமில் கூட நானே விற்று காமிச்சேன். நான் அத்தனை ஷேரும் எப்படி விற்கிறது எல்லாத்தையும் பண்ணி புக் பண்ணி இந்த என்டையர் மணியை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பியும் அந்த லோவர் ப்ரைஸில் கூட நிறைய ஷேரை வாங்கினேன். அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டாக்காக இருக்கட்டும், டிஃபென்ஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் அட் ஹையஸ்ட் ப்ரைஸில் கூட விற்று வெளியே வந்திருக்கேன் நான். ஸோ இது நாட் ஓன்லி இந்த மாதிரி ஷேர், நிறைய ஷேர், சில இதில் லெசன்ஸ் லேர்ன் பண்ணேன். அண்டு பட் ஆனால் மெயினாக வந்து நிறைய ப்ராஃபிட் அப்போ புக் பண்ணேன் நான். ஆனால் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய லைபிலிட்டி, டேக்ஸ் லைபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறதையும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது அந்த இது பண்ணேன். அப்புறமேல அனதர் இது வந்து கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருப்பியும் பவுன்ஸ் பேக் வந்தப்போ கூட ஸ்டார்டட் ரெகுலர்லி ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நான். இப்போ வந்து நிறைய கேஷ் தான் கையில் வச்சுருக்கேன் ஒழிய தென் இன்வெஸ்ட் பண்ணலை நான். ஸோ நாட் தட் ஐ எம் ஃபாலோயிங் வாரன் பஃபட் மாதிரி இல்லை. பட் ஆனால் இந்த ட்ரம்ப் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம், என்ன மாதிரி வரப்போகுது ஜனவரி 20க்கு அப்புறம்ட்டு ஒரு டவுட் இருந்தனாலையும் நிறைய இது நான் விற்றேன் நான். ரீபேலன்ஸிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபாரெவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வச்சுக்க முடியாது, அந்த டேஸ்லாம் ஓவர். நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து 20 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன், 30 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறது 1 in 1000 தான் நம்ம வின் பண்ண முடியும். 100% நான் ஷூராக சொல்வேன். இப்போ விப்ரோவில் வந்து 1980ல் வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து 1000 crores அப்படின்னு கூட நம்ம வீடியோ போட்டோம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் இந்தியாவில் சொல்லியிருக்காரு, நான் வச்சேன் அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணேன், இன்றைக்கி இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாரு. ப்ரொமோட்டரை தவிர யார் வச்சுருக்காங்கன்னா அவர் ஒருத்தர் தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஜாக்பாட் கிடைக்கிறதே 1 in 140 crores தான். அதனால் thousands of ஸ்டாக்ஸ் இருக்குது, 5,000 6,000 ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஜீரோ இன் பண்ணுறது? கரெக்டாக 30 years வச்சுக்கிறதுக்கு, 20 years வச்சுக்கிறது டெஃபினட்டாக வந்து 3 to 5 years ஜேர்னி வந்து ரொம்ப எசென்ஷியல் ஒரு ப்ராஃபிட்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்னுடைய ரீபேலன்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா அந்த 3 to 5 years கிராஸ் ஆனனால நான் வந்து அந்த ரீபேலன்சிங் பண்ணணும் நினச்சேன். ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூவேஷன் இருந்தது நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால தான் அந்த ரீபேலன்சிங் 2 தடவை பண்ணேன் இந்த பாஸ்ட் 5 monthsல. ஸோ அதர்வைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ
அதெல்லாம் ரீபேலன்சிங் எதுக்கு அப்படி பண்ணுறோன்னா டேக்ஸ் பிளானிங்க்கும் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி லெவலில் இருக்கவங்கள அந்த 1.25 லேக்ஸுக்கு எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறத பார்க்கணும். சரி, சப்போஸ் நீங்கள் 2 லட்சம் சம்பாரிச்சிட்டிங்க ஒரு ஸ்டாக்லேருந்து அப்படின்னா, இல்லாட்டா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 2 லட்சம் சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் விற்றீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு லைபிலிட்டி வரும். 1.25 லேக்ஸுக்கு மேலே 1 இயர் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக லைபிலிட்டி வந்துடும். அப்போ அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அப்போ வந்து அந்த 1.25 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் விற்றுடணும். அவன் வர்றப்ப விற்றுட்டு நீங்கள் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா இல்லாட்டா உங்கள் ஒய்ஃபு இல்லாட்டா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இவங்கள்ட்டையும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு, ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து கூட நீங்கள் இங்கே விற்றுட்டு அங்கே கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டில் அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அதே சமயம் அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து சேரும் அது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்டு டேக்ஸ் வந்து என்ன நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுது அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறது கூட நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஒன்லி கம்பெனி மட்டும் தெரிஞ்சுக்காமல் ஈவன் டேக்ஸை கூட என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு வரும்பொழுது எல்லாரும் என்பிஎஸ் மஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆமாம், தட்ஸ் கரெக்டு. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா என்பிஎஸ் வந்து ஐ வில் சே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட பெட்டர். ஓகே, தோ இதில் வந்து ஒரு என்ன நெகட்டிவ் இருக்குன்னா லாக்இன் பீரியட் இருக்குது. 3 இயர்ஸ் வரைக்கும் லாக்இன், அப்புறம் 25% தான் வித்ரா பண்ண முடியும். அண்டு அது ஒரு லாங் டேர்ம் ஃபண்டு. ஸோ அது தட் ஆல்சோ கிவ்ஸ் அபவுட் 13.6%. இன்றைக்கி 10 இயர்ஸ் பீரியட் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 13.6% வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து என்பிஎஸ் இஸ் ஆல்சோ குட். ஏன் அப்படின்னா அந்த இந்த ரேஷியோ இருக்குது பாருங்கள், தெர் இஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுலே இது லோவஸ்ட் வந்து என்பிஎஸ்க்கு தான். அண்டு அதனாலையும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் த பர்பஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அண்டு என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூஷன் பர்பஸ் டிஃப்ரெண்ட்டு. அதனால் பர்பஸை வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது பெட்டரு. அண்டு பட் ஆனால் என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டு அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு திருப்பியும் வராது, இது வந்து திஸ் இஸ் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி அது கிளியராக அந்த ஐடியாவோட தான் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அப் டு 7.5 lakhs rupees வரைக்கும் யூ கேன் என்ஜாய். அப்புறம் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி கூட உங்கள் சேலரியை குறைச்சிட்டு அதுலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக சேவிங்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த சப்ஜெக்ட்டில் பேசணும் அப்படின்னா குருஜி இன்னும் 2 நாளைக்கு பேசிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு நேரம் கருதி இதை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். அண்டு சனிக்கிழமை நடக்க போகிற மீட்டிங்கில் இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் வீடியோ கீழே கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு சென்னையில் நம்ம காவேரி பிஸ்னஸுடைய இயர் எண்ட் மீட்டில் எல்லோரும் மீட் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷன் ஒரு விஷயம் கொடுத்தா இல்லை. அதனால் ஏதாவது ஸ்டாக் மென்ஷன் பண்ணிருந்தோம்னா அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் சரி கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்து ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்தாங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.